மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திணை. இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் தமிழா பாண்டியன் இணைந்திருக்கிறார். பேசலாம். விருந்து காலத்தில் ஒவ்வொரு எம்எல்ஏக்களுக்கும் 2 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டது, செங்கோட்டையன் உட்பட. 40 தொகுதியில் அதிமுக படுதோல்வி அடையும். அதிமுகவை பொறுத்தவரை அதிமுக இந்த தேர்தலை பணம் கொடுத்து விலைக்கு வாங்கணும்னு நினைக்கிறேன். வேலுமணியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு துணை முதலமைச்சர் கேட்டு இப்போ பெரிய டிமாண்ட் பண்ணுறார். இப்போவே துணை முதலமைச்சர் கொடுக்கலைன்னா கொங்கு பெல்ட் இருக்கக்கூடிய ஒரு 20-30 எம்எல்ஏவை உடைத்து அவர் ஒரு லாபி பண்ணுவார். விஜய் என்னமோ ஒரு பெரிய பகல்காம் தாக்குதலை முறியடித்த பெரிய தளபதியெல்லாம் கிடையாது. எல்லாம் சினிமாக்காரன், சதை கவர்ச்சியில் வந்திருக்கான். எல்லாம் அவன் பணம் கொடுத்தா ஈஸியாக விலை போவதற்கு வாய்ப்பு. எடப்பாடிக்கு என்னன்னா மோடி பிரதமராக்குவது அவர் நோக்கம் இல்லை, அவர் முதலமைச்சராக. அரசியலில் ஓபிஎஸ்ஸுடைய வரலாறு ஒரு சகாப்தம் முடிந்து போய்விடும். விஜய் 26 ஆட்சி பிடிக்க முடியாது, அதிகாரத்துக்கு போக முடியாது, அமைச்சராக முடியாது. இந்த முறை அதிமுக தோற்று பிஜேபி வெற்றி பெறலைன்னா தமிழ்நாட்டில் பிஜேபியினுடைய கான்செப்டுக்கு தமிழ்நாட்டில் குழி தோண்டி புதைக்கப்படும். விஜய் அந்த விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பிறகு நாம் தமிழர் பேசு பொருளை பிஜேபி ஆதரவோடு சீமான் களத்தில் இறங்கலாம். அப்பா அதிமுக கூட்டணி விரும்புகிறார், மகன் திமுக கூட்டணி விரும்புகிறார். திமுகவை தோற்கடிக்கணும், அப்படியா அதிமுக ஆட்சியில் அமர்த்தணும். அமர்த்திய பிறகு அதிமுகவை காலி பண்ணிட்டு முழு பிஜேபி ஆக்கணும். அரசியல் திணை நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு மகிழ்ச்சிங்க சார். அதிமுகவினுடைய செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. என்ன பேசுனாங்க, உள்ள என்ன நடந்துச்சு, என்ன ஏதுன்னு செய்தி வெளியிலேயே வரமாட்டேங்குது. நீங்க தான் பேசியிருந்தீங்க, என்னதான் நடந்துச்சு? முதல்ல லீடு கொடுங்க எங்களுக்கு. இல்லை, அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், இந்நாள் எம்எல்ஏக்கள் அத்தனை பேருக்கும் முதல்ல ஒரு விருந்து தடபுடலாக நடந்தது. விருந்து எங்க எடப்பாடி வீட்டில் முன்னாடியே நடந்துச்சு. முன்னாடி அந்த விருந்து காலத்தில் ஒவ்வொரு எம்எல்ஏக்களுக்கும் 2 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டது, செங்கோட்டையன் உட்பட. செங்கோட்டையனும் வாங்கிட்டார். என்ன காரணம்னா, பிஜேபியில் இணைந்ததால் பல சட்டமன்ற உறுப்பினர்கள், கரண்டில் இருக்கிற ஆட்கள் கோவத்தில் இருக்காங்க, ஜெயிக்க முடியாது. முஸ்லீம் வாக்கு இல்லாமல் சில பல பகுதிகள், அதான் திருப்பூரில் பார்த்தோம். திருப்பூரில் கிழக்கு வீதி பெரிய தோட்டம் 25,000 முஸ்லீம் வாக்கு இருக்கு. அந்த பகுதியில் குணசேகரன் ஜெயிக்கவே முடியாது. முஸ்லீம் வாக்கு இல்லாமல் மிக எளிதாக திமுக வேட்பாளர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள். தமிழ்நாடு முழுக்க அதே தான். ஒரு 40 தொகுதியில் அதிமுக படுதோல்வி அடையும். அப்போ 40 சட்டமன்ற தொகுதிகளில் இந்நாள் எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏக்கள் வெற்றி பெற முடியாது. எடப்பாடி தரப்பு என்ன சொல்லுதுன்னா, அதிமுக குறைந்தது 1000 ரூபாயாவது கொடுக்கணும், 2 லட்சம் வாக்குக்கு. இவங்க ஆளுங்கட்சி, அவங்க எதிர்கட்சி. ஆமாம். அப்போ 20 கோடி ரூபாய் வேணும். பூத்து கமிட்டிக்கு ஒரு 10 கோடி ரூபாய், தேர்தல் முடிகிற வரை 30 கோடி ரூபாய் இருப்பவர்களுக்கு தான் சீட்டு. அதை அந்த விருந்து, கறி விருந்துலேயே மிதுன் எல்லாத்தையுமே சொல்லிட்டார். எடப்பாடி சொன்னாலும் ஒன்று தான், எடப்பாடி மகன் சொன்னாலும் ஒன்று தான். சில முன்னாள் அமைச்சர்கள் சண்டைக்கே போயிட்டாங்க. நம்ம எம்சி சம்பத்தெல்லாம் அம்மா காலத்தில், எம்ஜிஆர் காலத்தில் இப்படிலாம் 30 கோடி ரெடி பண்ணு, 40 கோடி ரெடி பண்ண சொல்கிறது இல்லை. இப்போ பணத்தை மட்டுமே குறியாக இருக்கீங்க. அப்போது இது அரசியலுக்கு
எடுபடாது. இப்படி பல பேர் வருகிற தேர்தலை சந்திப்பதற்கு தயாராக இல்லை. நாடாளுமன்ற தேர்தல்ல தான் அந்த நிலைமை இருந்துச்சு. இப்ப அதுவும் கண்டினியூ ஆகுது. இது இப்ப வெற்றி பெற்றே ஆக வேண்டிய இடத்துல அதிமுக இருக்கே. இந்த நேரத்துல அப்படி அதான் இப்ப எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் போன தேர்தல்ல எல்லாருக்கும் ஒரு 15 கோடி ரூபாய் வரைக்கும் கொடுத்தாரு. நீங்க தேர்தல் செலவுக்கு நீங்க இது எப்படி உறுதியாகுதுன்னா, நம்ம எம்ஜிஆர் பெருந்தொண்டன் சைத துரைசாமிக்கு 13 கோடி ரூபாய் வீட்டில் கொண்டு கொடுத்துட்டாங்க. நான் பணம் கொடுத்தெல்லாம் ஜெயிக்க மாட்டேன் சைதாப்பேட்டையில், எனக்கு பணத்தை எடுத்துகிட்டு போங்கன்ட்டார். பணத்தை திருப்பி எடுத்துகிட்டு போயிட்டேன், அவர் தோற்று போயிட்டார். ஆமாம், ஏன்னா எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் காலத்தில் பணம் கொடுத்து ஜெயிப்பதில்லை. ஜெயலலிதா காலத்தில் பணம் வந்துருச்சு. 200 ரூபா நாய்க்கு பிஸ்கட் போடுறது போல. ஜெயலலிதா என்ன பண்ண 200 ரூபா கொடுத்தா நல்லா ஓட்டு போட்டுருவானுங்க. இப்படி இந்த மனித வாக்குகளை மிக கேவலமாக்கியவர் ஜெயலலிதா தான். நாய், அந்த அம்மா வளர்க்குற பொமேனியன் நாய் செத்து போச்சு. அந்த அம்மா டெல்லியில் முதலமைச்சர் மாநாட்டில் இருந்தாங்க, அகில இந்திய முதலமைச்சர் மாநாடு. நாய் செத்து போனோடனே, பொமேனியன் நாய் செத்து போனோடனையும் சார்ட்டர் ஃப்ளைட்டு அந்த அம்மா மெட்ராஸ் வந்துட்டாங்க. இவர்களைத்தான் தமிழர்கள் தேடி தேடி முதலமைச்சர் ஆக்குறான். இப்போ விஜயுடைய செக்யூரிட்டி அங்கே போய் விஜயை பார்க்கறக்கா நிற்கிறவன் ஒருத்தனை துப்பாக்கி எடுத்து நெத்தியில் வைக்கிறான். என்ன கேட்டால் சுட்டிருக்கணும். அந்த உயிர் இருப்பதும் ஒன்று தான், போகிறதும் ஒன்று தான். இது போன்ற முட்டாள் பயல்களை வச்சு என்ன பண்ணுறது? குஷ்புக்கு கோயில் கட்டி கும்பிடுற நாடு இது. அப்போது சிலுக்கு ஆப்பிள ஏலம் விடுற நாடு. எம்ஜிஆர் சோடா குடிச்சிட்டு மிச்ச சோடா வச்சுட்டு போயிட்டார். அண்டாவில் கலக்கி சீத்தமாக குடித்த நாடு. அப்போ விஜய் துப்பாக்கி வைக்கத்தான் செய்வான். 30 கோடி ரூபா இருந்தால் அந்த முட்டாப்பாய் 200 ரூபாய்க்கு ஓட்டு போடத்தான் செய்வான். அப்போ அதிமுகவை பொறுத்தவரை அதிமுக இந்த தேர்தலை பணம் கொடுத்து விலைக்கு வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா திமுகவும் பணம் கொடுத்து விலைக்கு வாங்குறதுக்கு அவங்களும் முடிவுக்கு வந்துட்டாங்க. வந்த பிறகு அதற்கு இணையாக இருக்கக்கூடிய கோடிகளை செலவு செய்யக்கூடிய வேட்பாளர்களை தேட வேண்டிய நிலைமைக்கு வந்துருச்சு. இப்போ வேலுமணியை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாரு? வேலுமணி கொங்கு பெல்ட்டை பூரா அவர் பொறுப்பில் எடப்பாடி விட்டுருவார். இப்பொழுது விட தயாரா இல்லை. ஏன் விட தயாரில்லைன்னா, வேலுமணியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு துணை முதலமைச்சர் கேட்டு இப்போ பெரிய டிமாண்ட் பண்ணுறாரு. இப்போவே துணை முதலமைச்சர் கொடுக்கலைன்னா கொங்கு பெல்ட் இருக்கக்கூடிய ஒரு 20-30 எம்எல்ஏவை உடைத்து அவர் ஒரு லாபி பண்ணுவார். அப்போ இப்போ எடப்பாடிக்கு என்ன நெருக்கடினா, கொங்கு பெல்ட்டை வேலுமணிட்டு விட முடியல, வன்னியர் பெல்ட்டை சிவி சண்முகத்தில் கொடுக்க முடியல, அதே போல் தமிழ்நாடு தென்பகுதியில் யார்கிட்ட கொடுப்பது என்ற ஒரு தடுமாற்றம். ஏன்னா அங்கே நயினார் நாகேந்திரன், ஆமாம், அவர் முக்குளத்தூர் சமூகம். அவர் இப்போ எப்படி பார்த்தாலும் ஓபிஎஸ் சசிகலா தினகரனோடு தான் நெருக்கமாக இருப்பார். இப்படி முதலமைச்சர் நாற்காலிக்கு வருவதற்கு எடப்பாடிக்கு படாத பாடுபட வேண்டியிருக்கு. இந்த நிலைமையில் அண்ணாமலை வேற, நீங்கள் அந்த கொங்கு பெல்ட்டில் இறந்த முதியவர்களுக்காக சாகும் வரை உண்ணாவிரதம். இப்போ அவர் தனக்கு கண்டிப்பாக எம்எல்ஏ சீட்டு வேணும்னு உறுதியாக இருக்காரு அண்ணாமலை. பொறுப்பு கொடுக்கப்படும்னு பொதுக்குழு உறுப்பினராலாம் அறிவிச்சிருக்காங்க. இல்லை, அதெல்லாம் சும்மா 10,000 பேர், அது ஒரு 10,001 அவ்வளோதான். அவருக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள்ள உள்ள போகும். தமிழ்நாடு பாலிடிக்ஸை விட்டு போக மாட்டார். அப்போ இது இப்படி இருக்கு. ரெண்டாவது தங்கமணி, வேலுமணி, சிவி சண்முகம், இது போன்ற சசிகலா, அண்ணாமலை, டிடிவி, ஓபிஎஸ், இவர்களெல்லாம் பிஜேபி எந்த நேரத்திலும் பிஜேபியோடு தங்களை இணைத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கிற ஆட்கள். அப்போ இவர்கள் வெற்றி பெற்றால் இவர்கள் என்ன பண்ணுவாங்க? பிஜேபியோடு தொடர்பு வைத்துக்கொண்டு தன்னிடம் பேரம் பேசுவார்கள், ஆட்சியை கவிழ்க்க முயற்சிப்பார்கள். அப்போ இதெல்லாம் இப்போவே அவருக்கு களை எடுக்கணும். எடப்பாடிக்கு இருக்கிற பிரச்சனை இப்போவே அத்தனை பேரையும் இனம் கண்டு கொள்ளணும், களை எடுக்கணும், தேர்தலில் சீட்டு கொடுக்கக்கூடாது. இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில் தான் செயற்குழு.
எப்பாடுபட்டாவது ஆட்சிக்கு வந்துடுறோம். அதற்கு நீங்கள் எல்லாம் பூத்து கமிட்டியை அமைக்கணும். நேற்று அரசியல் கட்சி ஆரம்பித்த விஜய் பூத்து கமிட்டியை அமைச்சிட்டாரு. செந்தில் பாலாஜி என்ன சொல்கிறாரு, அந்த பூத்து கமிட்டி லிஸ்ட்டு என்கிட்ட இருக்கு. தேர்தல் நெருங்குற பொழுது அமைக்கப்படுகிற பூத்து கமிட்டி லிஸ்ட்டு என்கிட்ட வந்துடும். அவர்கள் பூத்துக்கு போய் சேர்வதற்குள் நான் பர்ச்சேஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுவேன். யார? விஜயுடைய பூத்து கமிட்டி ஆட்களை. நான் பூத்து கமிட்டி ஆட்கள் பூரா திமுகவுக்கு ஆதரவா திருப்பிடுவேன். யார் சொல்றா? விஜய் அவர்களுடைய பூத் கமிட்டி ஏஜென்ட்டுகள் அப்படிங்கும்போது கண்டிப்பா அவருங்க ரசிகர்கள் இருந்து வந்தவர்களா தான் இருப்பாங்க. எப்படி விஜய் அவர்களை விட்டு கொடுத்துட்டு வருவாங்க திமுகவிற்காக? இல்ல, அதாவது விஜய் கட்சிக்கு வரக்கூடியவர்கள்லாம் இப்பதான் புதுமுகம். ஆமா. இவர்களை ஈஸியா விலை கொடுத்து வாங்க முடியும்னு செந்தில் பாலாஜி நம்புறார். எல்லாருக்கும் ஒரு விலை உண்டு, எல்லாருக்குமே சீட்டு கிடைக்காது, எல்லாருமே எம்எல்ஏ ஆக முடியாது. அப்போ அதிருப்தியாளர்கள் இருக்கத்தான் செய்வாங்க. அப்போ அதிருப்தியாளர்களுக்கு ஒரு மாபெரும் விலை கொடுத்தா நீங்க போவதற்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற பொழுது ஒரு நாடாளுமன்ற தேர்தல், அந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயலலிதா ஸ்டெல்லா மேரிஸுக்கு அந்த ஓட்டு போட வருது. ஓட்டு போடுது. ஓட்டு போட்டுட்டு அந்த அம்மா திரும்பி வீட்டுக்கு போயிடுது. டிரைவர் அனுப்பிச்சு ஓட்டு போட்டு நிலைமை பார்த்துட்டு சொல்லுது. இந்த அம்மா இருக்கிற போது இருந்த அந்த மண்டல செயலாளர், கிளை செயலாளர், வார்டு கவுன்சிலர், ஒரு ஆள் இல்லை. எல்லாம் எங்கே போயிட்டாங்கன்னா எல்லாம் அப்போ இந்த தொகுதியில் தயாநிதிமாறன் நின்னார். தயாநிதிமாறன் ஆஃபீஸுக்கு போயிட்டாங்க. இந்த அம்மாட்ட அந்த ஓட்டு போட்டு இந்த டிரைவர் போய் சொல்லுவார், அம்மா நம்முடைய ஆட்கள் பூரா திமுக விலைக்கு வாங்கி விட்டார்கள். ஒரு டோக்கனு 1 லட்ச ரூபா, எல்லாருக்கும் 2 டோக்கன் 3 டோக்கன், பதவியை பொறுத்து 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா 5 லட்சம் விலை போய் விட்டார்கள் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு தகவல் செல்லுது. அந்த அம்மா 12 மணிக்கு கிளம்பி ஏர்போர்ட் போய் ஹைதராபாத் போயிடுச்சு. தமிழ்நாட்டிலே இருக்கல. இப்படியெல்லாம் கூத்து நடந்திருக்கு. நீங்கள் 91 அதிமுக ஆட்சி ஜெயிச்ச பிறகு காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 5 பேரை ஜெயலலிதா பர்ச்சேஸ் பண்ணிடுச்சு. அதுக்கு பேர் ஜெய காங்கிரஸ்ன்னு பேர். நம்ம சஞ்சய் ராமசாமின்னு ஒருத்தர் இருந்தார், ஸ்ரீதேவியுடைய தங்கச்சி கணவர். இப்படி 5 பேர் ஜெய காங்கிரஸாக மாறிட்டாங்க. 2011 விஜயகாந்த் கட்சியில ஜெயிச்ச பல பேர் நண்பர்கள் கூட எங்க போயிட்டாங்க? அதிமுக போயிட்டாங்க. அதனால விஜய் என்னமோ ஒரு பெரிய பகல்காம் தாக்குதலை முறியடித்த பெரிய தளபதியெல்லாம் கிடையாது. எல்லாம் சினிமாக்காரன், சதை கவர்ச்சியில வந்திருக்கான். எல்லாம் அவன் பணம் கொடுத்தா ஈஸியா விலை போவதற்கு வாய்ப்பு இருக்கு. திமுக அதிமுகவே விலை போறான். திமுகவில் அதிமுக போறது இல்லையா? இன்னைக்கு திமுக கூடிய அத்தனை அமைச்சர்களுமே எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டவர்கள். திமுக அதிமுகங்கும் போது திமுக அதிமுக கூடையில தான் கடும் போட்டி இருக்கும் முன்னாடி. திமுக காரன் அதிமுகன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அது இரண்டுமே திராவிட கட்சி அப்படிங்கிற ஒரு பக்கம் இருக்கு. மற்ற கட்சிகளும் ஆப்போசிட் வந்துருச்சுல, அதிகமா அவங்களுடைய ஆளுமையும் அதிகரிச்சிருக்கும் போது எந்த கட்சி ஆளுமை இல்ல இப்ப பாஜக தமிழ்நாட்டுல பிடிச்சே ஆகணும் ஆட்சின்னு அவங்க ரொம்ப தீவிரமா இது பண்ண. யாருடைய அதிமுக மேல ஏறித்தானே சவாரி பண்ண போறாங்க. தனியா நின்று ஆட்சியில முடிக்க முடியாது. அதிமுக மீது சவாரி செய்துதான் போனோம். ஆனா அதிமுக தொண்டன் எப்படி ஓட்டு போடுவான்னு தெரியாது. ஏன்னா இப்போ இங்க சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்லாம், எடப்பாடி மிரட்டித்தான் இந்த கூட்டணியை உறுதி செஞ்சாங்கன்னு அதிமுக தொண்டன் பூரா நினைக்கிறான். வேலுமணி, தங்கமணி, வீரமணி போன்ற இந்த நபர்கள் எல்லாம் பிஜேபியோடு கள்ளக்கூட்டு வைத்திருக்கிறார்கள். இவர்கள் சொத்துக்களை காப்பாற்றி கொள்வதற்காக பிஜேபியிடம் தஞ்சம் அடைச்சிட்டாங்க. இவர்கள் மூலம் உளவறிந்து தான் பிஜேபி எடப்பாடியை நெருக்கடி கொடுத்து பிஜேபிக்கு கொண்டு வந்திருக்கிறத அதிமுக தொண்டை நினைக்கிறான். அப்புறம் அவன் எப்படி பிஜேபி கொண்டு போடுவான்? இப்படி ஒரு சிக்கல் இருக்கு. நன்றி தெரிவிச்சிருக்காங்களே செயற்குழு கூட்டத்துல. இப்படி மாபெரும் கூட்டணி அமைச்சதுக்கு எடப்பாடி அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்களே, தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்களே. இல்ல, அதை தெரிவிச்சுதானே ஆகணும்.
நீங்கள் எடப்பாடியை மிரட்டி விரட்டி கூட்டணியில் சேர்த்தாலும் சேர்ந்தாச்சு. சேர்ந்த பிறகு அந்த கூட்டணிக்கு விசுவாசமாக இருப்பது தான் கூட்டணி பற்றி விமர்சிக்க. அது அது உங்களுக்கு வளமையான ஒன்று தானே. ஆனால் என்ன நடக்கும் என்பது தேர்தல் நேரத்தில் தான் நம்ம முடிவு செய்கிற மாதிரி இருக்கும். விஜய் அவர்கள் எடுத்திருக்கிறதே திராவிடம் தமிழ் தேசியம், பாஜகவும் திமுகவும் எங்களுக்கு எதிரின்னு தான் அவர் இறங்கியிருக்காரு. அப்படி சொல்லிட்டு முதல் தேர்தல்லையே அவர் பேசினதை தூக்கி போட்டுட்டு பாஜகவோட கூட்டணி போனா மக்கள் அவர் ரசிகர்கள் கூடவே அதை ஏத்துக்கிட்டு ஓட்டு போட்டுருவாங்களா? இல்லவா, திராவிட மத்த அரசியல்வாதியும் விஜய் ஒண்ணுதான் ஒரே தேர்தல்லையே முதல் தேர்தல்லையே தெரிஞ்சு போயிடுமே. அது அவங்க விஜய் அவர்களுக்கு மைனஸா தானே இருக்கும், அவருடைய ஓட்டு குறையதானே செய்யும். திராவிட இயக்கம் ஆரம்பிச்சதே இப்போ ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு எதிராக தான். ஆட்சிக்கு வருவதற்கு வேஷம் போட வேண்டியிருக்கு. அந்த வேஷம்தான் பிஜேபி பூதம். இது வரைக்கும் எடப்பாடி என்ன முடிவு பண்ணாரு? அண்ணாமலை காரம் கட்டிட்டு வெளியே வந்ததே காரணம் அந்த முஸ்லீம் வாக்குக்காக தான் வந்தார். 1.5 ஆண்டு காலம் தாக்கு பிடிச்சார். தாக்கு பிடிக்க முடியல. சேர்ந்தே ஆகணும், ஏன்னா எங்களுக்கு திமுக தான் பெரிய எதிரி. திமுகவை எதிர்ப்பதற்கு அதிமுக மூலம்தான் எதிர்க்க முடியும். இப்போ எடப்பாடியை வழிக்கு கொண்டு வருவதற்காக 1.5 ஆண்டு காலம் சும்மா வைத்திருந்த மிதுன் மீது வழக்கு, ராமலிங்கம் எடப்பாடி சம்பந்தி மீது வழக்கு, எல்லாம் பாயும், இன்கம் டேக்ஸ் பாயும், ஜிஎஸ்டி பாயும். சொன்ன பிறகு எடப்பாடிக்கு வேறு வழி இல்லாமல் 1.5 வருஷ காலம் முடிச்சுட்டு வந்தார். ஏன்னா எடப்பாடிக்கு என்னன்னா மோடி பிரதமராக்குவது அவர் நோக்கம் இல்லை, அவர் முதலமைச்சராகும். அதுக்கு திமுக பக்கம் இருக்கிற முஸ்லீம் கிறித்துவ தலித்து வாக்க எப்படியா உடைச்சு இந்த பக்கம் கொண்டு வரும். இந்த செயற்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப கோவப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கு. துரோகிகள் நிறைய இருக்கீங்க, எனக்கு காட்டி கொடுக்குற நபர்கள் நிறைய உருவாயிட்டீங்க, இவர்களையெல்லாம் நான் களை எடுத்தே தீருவேன், கட்சிக்கு துரோகம் பண்றீங்க. என்ன சொல்றாரு? பிஜேபிட்ட போய் என்னை காட்டி கொடுத்துட்டீங்கிறார். வேற என்ன? என்னுடைய பலம் பலவீனம் எல்லாத்தையும் போய் இந்த வேலுமணி, தங்கமணி, வீரமணி எல்லாமே போய் என்னை காட்டி கொடுத்துட்டீங்க, நீங்கள் உண்மையாக கட்சிக்கு இல்லை. இதுதான் அவருடைய கோபம். ஓபிஎஸ் உடைய நிலைமை என்ன சார்? ஓபிஎஸ் உடைய நிலைமை ஆண்டவனுக்கு தான் வெளிச்சுன்னு அவரே சொல்லிட்டார். ஓபிஎஸ்க்கு எந்த வாக்கும் இல்லை, எந்த மக்கள் சக்தியும் இல்லை. அதனால பிஜேபி அவரை கை விட்டுருச்சு, சசிகலாவை கை விட்டு. நாடாளுமன்ற தேர்தல் நேரத்துல பாஜக ஓபிஎஸ் அவர்களை புகழாரம் சுட்டினாங்களே. ஏன்னா அதிமுகவும் இல்ல, இரட்டை இலை சின்னமும் இல்ல, இருந்தாலும் எவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல அவர் தோல்வி பெற்றாலும் எவ்வளவு வாக்கு எடுத்திருக்காரு அதிமுக வேட்பாளரை விட அப்படின்னு சொல்லி எல்லாம் புகழ்ந்தாங்களே. இல்ல புகழ்ந்தாங்க, ஆனாலும் இப்ப அவரை வைத்து கொண்டு இருப்பதனால தனியா பிஜேபிக்கு எந்த லாபமும் இல்லை. அதே போல எடப்பாடி சேர்த்தே வேண்டாங்கிறார். ஆமா, எடப்பாடி ஓபிஎஸ் வந்தால் மீண்டும் ஒரு கோஷ்டி உருவாகும், அது எனக்கு பெரிய தலைவலி. கட்சியிலிருந்து நீக்கியவர்களை சேர்க்க மாட்டேன்றாரு. ஓகே, ஏன்னா வந்தா மறுபடியும் ஒரு கோஷ்டி உருவாகும். சட்டசபைகள் வந்தா எனக்கு எதிராக செயல்படுவார்கள். புதிய கட்சி தொடங்க போறாரா? ஆமா ஆமா, அவரு புதிய கட்சியை தொடங்கினா பெரிய அளவுல சர்வைவல் ஆகாது. தினகரனே இது வரைக்கும் பல ஆயிரம் கோடி செலவு பண்ணார், ஒன்றும் முடியல, ஒன்றுமே வாக்கு வங்கி அதிகரிக்கவே முடியல. அப்போ அவரும் ஒரு கட்சி லெட்டர்பேட், அவ்வளோதான். அமமுக. அதே போல் ஓபிஎஸும் ஒரு எம்ஜிஆர் முன்னேற்ற கழகம்னு வச்சுருக்கலாம். ஏன்னா அம்மா முன்னேற்றம் அவர் வச்சுருக்காரு டிடிவி, அதனால் எம்ஜிஆர் முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி வச்சுக்கலாமே தவிர அரசியலில் ஓபிஎஸுடைய வரலாறு ஒரு சகாப்தம் முடிந்து போய்விட்டது. சசிகலா அரசியல் இல்லை, ஓபிஎஸ் அரசியல் இல்லை, டிடிவி அரசியல் இல்லை. இந்த அரசியலெல்லாம் எடப்பாடியால் முற்றுப்பெற வைத்து விட்டார். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு கை கொடுத்தது தேமுதிக மட்டும்தான். பிரம்மாண்டமான கூட்டணி அமைப்பேன், என் தலைமையில மாபெரும் கூட்டணி அமையும் அப்படின்னு சொன்னார் எடப்பாடி அவர்கள். ஆனா அது அவரால் 1% கூட நிறைவேற்ற முடியல. கடைசி நேரத்துல தேமுதிக மட்டும்தான் அதிமுகவிற்கு கை கொடுத்தது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ள இப்ப பிரச்சனை. ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொன்னாரு எடப்பாடி அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்றாரு. ஆனா அப்படி எந்த வாக்குறுதியும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அந்த டீடைல் அக்ரிமெண்ட் பாண்டே அதிமுக தரப்புல வெளியிட்டுட்டாங்க. இப்போ தேமுதிக அதிமுக கூட்டணியில் இருக்காங்களான்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா எந்த நிகழ்ச்சிகளிலும் கலந்துக்கிறது இல்லை. இப்ப அதிமுக தேமுதிக கூட்டணியில் இருக்காங்களா இல்லையா? இப்போ அவங்களுக்கு எப்படியாவது
ஒரு அரசியல் அங்கீகாரம் பெறணும். டெல்லியில ஒரு பிரதிநிதி எம்பியா நாடாளுமன்றத்துக்குள்ள போக வேண்டும் என்று பிரேமலாதாவுடைய தீராத விருப்பம். இன்னைக்கு நேரத்தில் இல்லை, இது ஏறக்குறைய 2011 காலத்திலிருந்து இருக்கு. தன்னுடைய பிரதிநிதி டெல்லியில் இருக்கணும் ஒருத்தர். ஆனால் அது நடக்காமலே விஜயகாந்தும் மறைந்துட்டார். இப்போ அந்த அம்மா எப்படியாவது அதிமுக கூட்டணியில் எப்படியாவது தன்னுடைய மகனை அனுப்பணும், இல்லை தம்பி அனுப்பணும்னு விரும்புது. ஆனால் அதிமுக என்ன நினைக்குதுன்னா, பெரிய வாக்கு வங்கி இல்லை. வாக்கு வங்கி இல்லாத தேமுதிகவுக்கு எதற்காக ஒரு நாடாளுமன்ற சீட் கொடுக்கணும்? ஏன்னா விஜய் இந்த கூட்டணிக்கு 100% அமித்ஷாவுடைய அழுத்தத்தின் காரணமாக விஜய் எப்படியும் இந்த கூட்டணியில் கொண்டு சேர்த்திடுவாங்க. இந்த கூட்டணி சேர்த்தினால் மட்டும்தான் இந்த கூட்டணி வெற்றி பெறும். விஜய் இல்லாத கூட்டணி கண்டிப்பா வெற்றி பெறாது திமுகவை. ஏன்னா திமுக இருக்கக்கூடிய முஸ்லீம் வாக்கு 14%, கிறிஸ்துவர்கள் 3%, 17%, படித்த தலித் மக்கள், அருந்ததியர், தேவேந்திர குல வேளாளர், ஆதிகுடி பறையர், இவர்களுக்கு படித்த வாக்கு. படிக்காத வாக்கு 200 ரூபாய்க்கு விற்றுட்டு போயிடலாம். அப்போ இந்த 20% வாக்கு திமுகவுக்கு நிரந்தரமா இருக்கு. திமுக கூட்டணி கட்சிகளுடைய வாக்கு ஒரு 20%, 40%. இதான் திமுக ரொம்ப தெம்பா திராணியா இருக்கு. இதே 40% கூட்டணியை உறுதி பண்ணணும். 20% அதிமுக இருக்கு. ஒரு 5-6% பிஜேபி இருக்கு, 25. அப்போ விஜயை கொண்டு வருவதன் மூலம்தான் 10 முதல் 15% வாக்கு திமுகவோடு போட்டி போட முடியும். ஆனா இந்த கூட்டணி அமைஞ்சா விஜய்க்கு அந்த சதவீத வாக்குகள் விழுமாங்கிறதும் கேள்விக்குறி தானே. தனியா போட்டிட்டா வரும், ஆனா பாஜகவோடு போய் சேர்ந்தா இந்த வாக்குகள்லாம் விழுகுமாங்கிறதே மிக பெரும் கேள்வி. அவனுக்கு அரசியல் தெரியாத இளைஞர்கள், அவன் பாஜகவோட சேர்ந்தா என்ன, பிஎஸ்பியோட சேர்ந்தா என்ன, அவன் ஓட்டு போட்டுருவான். அவனுக்கு விஜய் தான். நீங்க திமுக அதிமுக அப்படித்தானே இருக்கு. நீங்க 98ல் ஜெயலலிதா பிஜேபி ஓட்டு போட சொன்னா போட்டானே. 99ல் திமுக பூரா தாமரைக்கு போட்டானே. நடந்ததே இல்லையா? சித்தாந்த ரீதியாக பெரியாரால் அண்ணாவால் பயிற்றுவிக்கப்பட்ட திமுக தொண்டனை எங்க எதில் போய் ஓட்டு போட்டான்? இன்றைக்கு ஸ்டாலின் முழுக்க முழுக்க பாஜக எதிர்ப்பு அரசியல் தானே பண்றாரு. இல்ல, பாஜக எதிர்ப்பு அரசியல் பண்றாரு அப்படின்னா அது மக்கள் முழுசா நம்பல. மக்கள் முழுசா நம்பல. 99ல் திமுகவுடைய பிம்பம் உடைக்கப்பட்டது. பிஜேபியோட என்னைக்கு நீங்க கூட்டு வச்சீங்களோ எப்போது வேண்டுமானாலும் நீங்க கூட்டு வைப்பீங்க அப்படிங்கிற நிலைமை தான் தமிழ்நாட்டில் இருக்கு. 21ல் ஓட்டு போட்டாங்கல்ல. அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்தா கூட திமுகவை நம்பி தானே ஓட்டு போட்டாங்க. இல்ல, ஓட்டு போட்டாங்க. இப்போ திமுக தான் ஓட்டு போட போறாங்க, அது மாற்றம் இல்ல. விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் என்ட்ரி 2026ல் தான் தேர்தலை சந்திப்பேன், அது வரைக்கும் நான் இறங்கி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்காரு இல்லையா. இந்த வருகை யார பெரிதா பாதிக்கும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியை தான் பெரிதா பாதிக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த எலெக்ஷன்ல கடுமையான சிக்கலை நாம் தமிழர் தான் சந்திப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மைதானா? இல்ல, உண்மைதான். ஏன்னா இப்போ நாம் தமிழருடைய தமிழ் தேசிய அரசியல விஜய் வந்த பிறகு, அந்த போன வருடம் அக்டோபர் 27க்கு முன்பு, அக்டோபர் 27க்கு பின்பு, கொள்கை அறிவிப்புக்கு பின்பு. ஆமா ஆமா. அப்போ விஜய் அந்த விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பிறகு நாம் தமிழர் பேசு பொருளே இல்லை. ஏன்னா தமிழ் தேசிய ஒரு அரசியல் என்பது நீங்க பாதி விஜய் பக்கம் வந்துருச்சு. திராவிடமும் தமிழ் தேசியம் எனது இரு கண்கள். ஆமா ஆமா. நீங்க அது ரெண்டும் சேரவே சேராது. கம்யூனிசமும் கேபிட்டலிசமும் எப்படி ஒன்னா சேரும்? திராவிடன் அவர்களும் அதே போலதானே. இல்ல இல்ல இல்ல, அது வேல்முருகன் திராவிட சொல்றதே இல்லையே. திராவிட கட்சியோட தானே கூட்டணியில இருக்காரு. ஆனா திராவிடத்தை ஒழிப்பதுதான் தமிழ் தேசியம். திராவிடம் ஈழ பிரச்சனை, காவிரி, கச்சத்தீவு, முல்லை பெரியாறுல திராவிட இயக்கம் மூஞ்சி பிஞ்சு தொங்குது. அதனாலதான் நீங்க இந்த விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கிற பொழுது
தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஆரம்பித்தார். 2009 சீமான் ஆரம்பிக்கிற பொழுது நாம் தமிழர்னு தமிழ் தேசியம் போயிட்டார். அதன் பிறகு அந்த திராவிடமே காலாவதி ஆகி போச்சு. விஜய் தமிழக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சிட்டார். திராவிடமே இல்லை, திராவிடம் இல்லாமல் கட்சி நடத்த முடியாதுங்கிற காலம்லாம் இருந்தது. ஆனால் இப்போ திராவிடத்தை சொன்னால் இளைஞர் ஓட்டு போட மாட்டான். திராவிட கடைசியை எங்கே தோத்து தொங்க விட்டாங்கன்னா ஈழ பிரச்சனை இல்லை. சீமானுக்கு 50 லட்சம் இளைஞர்கள் எப்படி ஓட்டு போட்டான்? திராவிட இயக்கத்தை அடித்து நொறுக்குவதற்காக தான் சீமானுக்கு ஓட்டு போட்டான். அவனுக்கு திராவிடமும் தெரியல, தமிழ் தேசியம் தெரியல. இப்போ அதே நிலைமை தான். விஜயை பொறுத்த வரைக்கும் திமுக முதல் எதிரியா, அதிமுக முதல் எதிரியா? திமுக தான். அப்போ திமுகவை எதிர்க்க வேண்டும் என்றால் யாரோட சேரணும்? அதிமுகவோட தான் சேரணும். அவர் இருக்கிற ஒரே ஆப்ஷன். அப்படி வரலைன்னா, ஆனா ஊழலை ஒழிப்பேன், மக்களுக்கு நல்லாட்சி தருவேன்னு சொல்லி தானே வராரு. அப்ப அந்த 1% கூட ஊழல் பண்ணாத கட்சி அதிமுக இல்ல. அதிமுக ஊழல், திமுக ஊழல் தான், ரெண்டு ஊழல் தான். ஆனால் விஜய் 26 ஆட்சி பிடிக்க முடியாது, அதிகாரத்துக்கு போக முடியாது, அமைச்சராக முடியாது. அப்போ ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கணும். ஒன்று அதிமுகவோட சேரணும், திமுகவோட சேரணும். சேர்ந்தால் மட்டும்தான் அதிகாரத்தை ஒட்டி நிற்க முடியும். அப்போ யாரோட சேர்ந்தால் அதிகாரத்தை ஒட்டி நிற்கலாம்? திமுகவுடைய, அதிமுகவுடைய? இப்போதைக்கு அவர் பேசின விஷயங்களால அதிமுகவோட தான் அவரால் போக முடியும். அதுதான் நிலைமை. இப்போ பிஜேபி தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க? விஜயை ஒன்று விமர்சனம் பண்ணாதீங்கிறாங்க. பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சா? பாராட்டித்தானே இருக்காங்க தமிழிசை அவங்களா. பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு. அப்போ பிஜேபி விஜய்கிட்ட ஒரு சாஃப்ட் கார்னர் வச்சிருக்காங்க. வாசன் விஜயை பார்க்க போறான்னு ஒரு செய்தி இருக்கு, டெல்லி சொல்லி. அப்போ வாசன் மூப்பனாருடைய பையன். மூப்பனார் மகனை, சின்ன மூப்பனாரை விஜய் தவிர்க்கவே முடியாது. சும்மா பார்க்க வரப்பா, ரைட்டு, என்னை மோடி அனுப்பிச்சார், அமித்ஷா அனுப்பிச்சார், நீ இந்த பக்கம் கூட்டணி வச்சுக்கணும். வாசனும் விஜய் சந்திச்சு பேசினாலே ஒரு பில்டப் ஆயிரும் இல்லையா? அப்போ இன்னும் 6 மாத காலம், 7 மாத காலம் இருக்கு. எப்படி உங்களுக்கு டிசம்பர் வரைக்கும் அந்த தேர்தல் ஓடும். டிசம்பரில் முடிஞ்சு ஜனவரியில் இறுதி உறுதி செய்யப்படும். அப்போ எடப்பாடிக்கு ஒரே நம்பிக்கை, பிஜேபி எப்படியாவது நம்மை மிரட்டி விரட்டி உருட்டி கொண்டு வந்து சேர்த்ததை போல இந்த கூட்டணியில் எப்படியும் விஜய் கொண்டு சேர்த்துருவார். அமித்ஷா முடிவு பண்ணால் நடக்காத ஒன்றுமே இல்லை. ஆண்டவனே முடிவு பண்ணாலும் அமித்ஷா முடிவு ரெண்டும் ஒன்று தான். அப்போ விஜய்க்கும் நிறைய பலவீனங்கள் இருக்கு. விஜயனுடைய வெளிநாட்டு உரிமை பணம் பூரா பிரிட்டிஷ் பவுன்ஸாக மாறிடுச்சு. விஜய் மனைவி ஒரு பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் உள்ள பெண். அப்போ இதெல்லாம் கண்டிப்பாக அமித்ஷாவுக்கு தெரியும். நெய்வேலி படம் ஷூட்டிங். அப்போ அந்த படத்து ஷூட்டிங்கில் இருக்கிற பொழுது இன்கம் டேக்ஸு ரைடு போகுது அந்த தயாரிப்பாளர் வீட்டில். அங்கே விஜய் கொடுத்ததாக சொன்ன தகவல் அங்கே டைரி எழுதி வச்சுருந்தது. விஜய் டேக்ஸ் கட்டுறதுக்கு சம்மந்தமே இல்லை. விசாரிக்கிற எங்கேருந்து கூப்பிட்டு வராங்க? ஷூட்டிங்லேருந்து அப்படியே கூட்டிகிட்டு வராங்க. டோப்பாவெல்லாம் கழட்டிட்டாங்களாம். டோப்பா கழட்டப்பட்ட பிறகு நீங்கள் விஜய் ரொம்ப அவமானப்படுத்தப்பட்டார். இதெல்லாம் கடந்த காலத்தில். ஆனால் இப்போ அதே பிஜேபி விஜய்க்காக ஒரு கூட்டணி அமைப்பதற்கு கடுமையாக முயற்சிக்குது. இந்த கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெறும். விஜய்க்கு ஒரு கணிசமான சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற வைத்து விட்டால் முதல் படி அவருக்கு ஒரு 20 எம்எல்ஏவோ 25 எம்எல்ஏவோ ஜெயிச்சிட்டாங்கன்னா அது விஜய்க்கு ஒரு பெரிய வரவேற்பை பெற்றுத்தரும். விஜயகாந்துக்கு பெற்றுக் கொடுத்ததை போல. இப்போ அதே போல ஒரு நிலைமை திமுக, அதிமுகவை எதிர்க்கக்கூடியவர்கள் 2ஆம் கட்டம் தன்னுடைய தலைமை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு விஜய் அறிவித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அதற்கான நேரங்காலம் தேர்தல் முடிந்த பிறகு
விஜய், அதிமுக, பிஜேபி கூட்டணி வெற்றி பெற்று விஜய்க்கு ஒரு 20-25 எம்எல்ஏ ஜெயிச்சாங்கன்னா, விஜய் அதிமுக, திமுகவுக்கு மாற்றாக பார்க்கப்படுவார். விஜயகாந்தை பார்த்தாங்க. அதே நிலைமை உருவாவதற்கு தேர்தல் முடிந்த பிறகு விஜய் எடுக்கிற வியூகம் தான் கை கொடுக்கும். ஓகே. விஜயகாந்த் அவர்கள பார்த்தாங்கன்னா, அவங்கள தனித்து போட்டியிட்டு அவர் நிரூபிச்சாரு. ஓகே. இந்த விஜய் அவர்கள பத்தி பேசிட்டு இருக்கோம். சீமான் அவர்கள் பிரதமர் மோடி அவர்கள சந்திக்க நேரம் கேட்டிருப்பதாகவும், சந்திப்பு நடக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. இது உண்மையா சார்? இல்ல உண்மைதான். அவருக்கு இப்ப ஆலோசகர் யாருன்னா, குருமூர்த்தி தான் இப்ப ஆலோசகர். சீமான் அவர்கள். சீமானுக்கு. பெரியார் மண்ணு, பெரியார் மண்ணிலே போய் பெரியார் ஒரு மண்ணு. இப்படி சொல்லுவதெல்லாம் பிஜேபியை சந்தோஷப்படுத்துதான். குருமூர்த்தியே சொல்றாரு, திராவிட இயக்கங்களை எதிர்க்கக்கூடிய நபர் இப்ப வரைக்கும் வரவே இல்லை. ஒரு நபர் அப்படின்றார். சீமா ஒரு துணிச்சலான நபர், இவரை நம்ம பாதுகாக்க வேண்டியிருக்குன்னு குருமூர்த்தி சொல்றாரு. குருமூர்த்தி பாதுகாத்தால் அது ஆர்எஸ்எஸ்ஸே பாதுகாக்கிறது போலதான். பிஜேபியுடைய தாய் கழகமே பாதுகாப்பதை போலதான். அதனால பிஜேபி ஆதரவோடு சீமான் களத்தில் இறங்கலாம். இல்லைன்னா அதிமுக விஜய் கூட்டணியில் இணைவதற்கும் வாய்ப்பு இருக்கு. சீமான் அவர்கள் அவர் தனித்து போட்டின்னு சொல்லி வேட்பாளர்களே அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இல்ல அறிவிக்கிறாரு, பல கட்சிகள் வேட்பாளர் அறிவிச்ச பிறகு இணைந்ததெல்லாம் வரலாறு இருக்கு. இப்ப பாமக, தேமுதிக இருக்காங்க. தாவேக பொருளாளர் பாமகவிடம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருப்பதாகவும் ஒரு தகவல் இருக்கு. இது உண்மையா? இல்ல, அதாவது இப்ப பாமகவை பொறுத்த வரைக்கும் இப்போ இனி அவர்கள் பரிச்சயித்து பார்ப்பதற்கான நேரம் அல்ல. ஒன்று அதிமுக கூட்டணியில் இருக்கணும், திமுக கூட்டணியில் இருக்கணும். அப்பா அதிமுக கூட்டணி விரும்புகிறார், மகன் திமுக கூட்டணி விரும்புகிறார். மகனும் மச்சானா நீ சௌமியாவுடைய சகோதரர் விஷ்ணு, அவர் காங்கிரஸோட பேசி திமுக கூட்டணி கொண்டு போவதற்கு கடுமையாக முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. போன தேர்தலையே திமுக கூட்டணியில் தான் விசிக இருக்கு. ஆமா, இல்லை விசிக இருந்தாலும் விசிக சமரசம் செய்து கொள்ளவும் தயாரா இருக்கு. அவர் திருமாவளவன் அவர்கள் கடந்த வாரத்துல மட்டும் 2 முறை அறிவிச்சிருக்காரு. பாஜக, பாமக இருக்கிற எந்த கூட்டணியில் நாங்க இருக்க மாட்டேன்னு பொது வெளியிலே 2 முறை அறிவிச்சிருக்காரு ஒரே வாரத்துல. இல்லை முயற்சி பண்றாங்க. அவர் 2 ஆப்ஷன் இருக்கு, திமுகவும் இருக்கு, அதிமுகவும் இருக்கு. திமுக கதவு மூடினால் அதிமுக கதவு திறக்கும். அதனால அவங்க அதிமுக நியாயமான சீட்டு கொடுப்பாங்க. அப்போ அதை வாங்கி கொண்டு திமுக எதிர்ப்பு கோஷத்தை பாமக தொடர்ந்து செய்யும். பாமகவும் மிகுந்த பலவீனமா இருக்கு. தேமுதிக பாமக ரெண்டும் ஒரே அளவு வாக்கு வங்கி தான் வச்சிருக்கு. அதுவும் ரெண்டுமே ஒரே ஏரியால தான், 1% 2% வந்துருச்சு. அதனால பாமகவுக்கும் தேமுதிகவுக்கும் பெரிய டிமாண்ட் இருக்காது. ஓகே. பாஜகவை விஜய் விரும்பல, பாஜகவோட கூட்டணி போறத விஜய் விரும்பல அப்படின்னு ஒரு கருத்தும் இருக்கு. அந்த கூட்டணிக்கு போகல அப்படின்ற பட்சத்துல தனியாக இருக்கக்கூடிய தாவேக, பாமக இப்போதைக்கு கூட்டணியில் இல்ல. பாமக, தேமுதிக, இவங்க சீமான் இவங்கெல்லாம் ஒரு கூட்டணி அமையறதுக்கும் வாய்ப்பு இருக்கா இந்த தேர்தல்ல? இல்ல, வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னு எதையும் மறுத்து விட முடியாது. இந்த கூட்டணி அமைச்சா திமுகவுக்கு சவாலாக இருக்குமா, இல்ல ஈஸியான வெற்றியை கொடுக்கும்? இல்ல, அதாவது இப்போ பாஜக தான் இந்த பக்கம் கூட்டணியுடைய மூத்த தலைவர், மூத்தண்ணன். அது திமுகவை எதிர்க்கணும்னா அதிமுக கூட்டணியில அத்தனை பேரும் இணைவதுதான் சாத்தியம்னு நினைக்குது பிஜேபி. ஏன்னா பிஜேபி 26 தேர்தலை சிந்திப்பதை விட 31 தேர்தலை சிந்திப்பாங்க. சீமான் டெல்லிக்கு போறாரு அப்படின்னா அங்க ஒரு 7% அதிமுக கூட்டணிக்கு வந்துடும். விஜய் இது ஒரு 10% எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இந்த முறை அதிமுக தோற்று பிஜேபி வெற்றி பெறலைன்னா தமிழ்நாட்டில் பிஜேபியினுடைய கான்செப்டுக்கு தமிழ்நாட்டில் குழி தோண்டி புதைக்கப்படும், பெரிய மண்வெட்டி வச்சு. அப்போ பிஜேபிக்கு வாழ்வா சாவாங்கிற ஒரு பெரிய போராட்டம், எடப்பாடிக்கும் வாழ்வா சாவான்னு போராட்டம். இந்த தடவை ஜெயிக்கலாம் கட்சி கட்டுப்பாடே இருக்கலாம், போய் வேலுமணிலாம் கட்சி தலைவரே இருப்பார். பிஜேபியோட ஜக்கி ஆதரவோட எப்போ எடப்பாடி பலவீனமாவார், வயசு 70க்கு மேலே ஆகிப்போச்சு, இன்னொரு 5 வருஷம் முட்டி வலி, முதுகு வலி, தண்டுவட வலி,
அரசியல் பண்ண முடியாது. எடப்பாடி பையன் மிதுன் அவர் அமைதியாக ஒதுங்கிடுவார். அப்போது கட்சி என்னிடம் தான் யார் சொல்கிறான்? வேலுமணி சொல்கிறார். அப்போ இதெல்லாம் எடப்பாடி காதுக்கு போகுது. எடப்பாடி இந்த தேர்தல் எப்படியாவது முதலமைச்சர் வந்த பிறகுதான் சாட்டை எடுக்கணும், சவுக்கு எடுக்கணும். அதுக்காக அவர் படாத பாடுபடுறார். எதை சொன்னாலும் சரி என்ன முதலமைச்சர் ஆக்கியிருக்கு, எத்தனை கோடி வேணாலும் தர்றேன். இப்போ ஒவ்வொரு எம்எல்ஏக்களுக்கும் 2 கோடி கொடுத்தார். 62 பேருக்கும் 124 கோடி கொடுத்தார். செங்கோட்டையும் வாங்கிட்டு போயிட்டார். எப்போ என்னை விட்டு போயிடாதீங்க, எப்போவா என்னை விட்டு போய் விடாதீர்கள். இதுதான் இப்போ எடப்பாடிக்கும் ரொம்ப அவசரம். எமர்ஜென்சி, மிலிட்ரி எமர்ஜென்சி, போர்க்கால நடவடிக்கை. ஸ்டாலினுக்கும் போர்க்கால நடவடிக்கை. எப்படியாவது ஆட்சி தக்க வச்சார். பிஜேபி வந்துடவே கூடாது. பிஜேபி வந்தால் எந்த காலத்திலும் பிஜேபிக்கு கட்ட முடியாது. பிஜேபிக்கு எப்படியா வந்தாக வேண்டிய கட்டாயம். ஸ்டாலின் அவர்களும் அமைச்சரவையில் இருக்கக்கூடியவங்களுக்கு, எம்எல்ஏக்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ட்ரிக்டா வார்னிங் கொடுத்துருக்காரு. ஆமா, இந்த தேர்தலில் பொறுப்பு வந்து மாவட்ட செயலாளர்கள்ட்ட இருந்து பிடுங்கி எம்எல்ஏக்கள் அவங்ககிட்டே கொடுக்குற மாதிரி. அதான் 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பொறுப்பாளர், ஒரு மாவட்ட செயலாளர். ஏடிஎம்கே அதே மாதிரி தான், டிஎம்கே அதே மாதிரி, எல்லாம் காப்பி அடிக்கிறதா. என்ன காரணம்னா 3 பேருக்கும் இப்போ அப்படி ஆட்சிக்கு வந்தே ஆகும். திமுக வந்தாகணும், அதிமுக வந்தாகணும், பிஜேபிக்கும் வந்தாகணும். வரலைன்னா திமுக விஸ்வரூபம் எடுக்கும். இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டிலிருந்து தான் அவங்க சத்தம் பெருசா இருக்கு. இந்த முறையும் திமுக ஆட்சிக்கு வந்தால் அது அவங்களுக்கு ஒரு சாதனை தானே. சாதனைங்கிறத விட அதிமுக பிஜேபிக்கு வேதனை. அதுதான். அது அப்போ 3 பேருக்குமான பெரிய முட்டல் மோதல். பிஜேபி, அதிமுக, திமுக 3 பேருக்கும். அப்போ எப்படியாவது நாற்காலியை கைப்பற்றி விட வேண்டும். பிஜேபி என்ன நினைக்குதுன்னா, விஜயை தனியாக நிறுத்தலாமா, திமுக ஓட்டை பிரிக்கிறதுக்கு, இல்லை நம்ம கூட்டணி இணைச்சிக்கலாமா. இன்னும் அது சர்வே முடியல. பிஜேபிகிட்ட 4 வகையான சர்வே இருக்கு. ஆர்எஸ்எஸ் ஒரு சர்வே பண்ணுவான், ஐபி மத்திய உளவுத்துறை ஒரு சர்வே பண்ணுவாங்க. இது எல்லாமே பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி ஒரு சர்வே, பிஜேபி ஆட்கள் ஒரு சர்வே, இத்தனை சர்வே பண்ணுவாங்க. இதுக்கு பிறகுதான் ஒரு முடிவுக்கு வருவாங்க. அப்போ விஜய் அதிமுக கூட்டணி இணைப்பதா, தனியாக நிறுத்துவதா, எது நல்லது இந்த கூட்டணிக்கு, இப்படி ஒரு கணக்கு இருக்கு. அந்த கணக்கை பிஜேபி முடிவு செய்து இன்னும் ஒரு 4-5 மாதம் கழிச்சு தான் இந்த கூட்டணி, அதிமுக கூட்டணி சீமானா, விஜயா, தேமுதிக, பாமக, இப்படியான 1% கூட பிஜேபி கூட்டணி இழக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு எப்படியாவது திமுகவை தோற்கடிக்கணும், எப்படியாவது அதிமுக ஆட்சியில் அமர்த்தணும். அமர்த்திய பிறகு அதிமுகவை காலி பண்ணிட்டு முழு பிஜேபி ஆக்கணும். நன்றி சார், நன்றி. உங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி, வணக்கம். இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில தமிழா பாண்டியனோடு பல கேள்விகளை பகிர்ந்திருந்தோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.